பிடிஎஸ் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு பிரபலமான சவுத் கொரியன் பேண்டோட சிங்கர் தான் பிடிஎஸ், அதாவது கிம் தேயோங். தேயோங் வந்து ஆடிஷனில் எப்படி வந்து செலக்ட் ஆனார் அப்படின்ற ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பிக் ஹிட் வந்து ஒரு ப்ரைவேட் ஆடிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே தேயோங் வந்து நான் ஆடிஷன் போகணும் அப்படின்றதுக்காக ஆடிஷன் போகவே இல்லைங்க. ட்விஸ்ட் என்னென்னா, தேயோங்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், நான் வந்து இது மாதிரி ஆடிஷன் நடக்குது, நான் ஆடிஷனுக்கு போகிறேன், நீ என் கூட வரியான்னு கேட்குறாரு. சரி, தேயோங்கும் நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஃப்ரெண்டு கூட போகலாமே அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கூட போகிறாருங்க. அங்கே போனவொடனே சரி ஆடிஷனில் கலந்துக்க சொல்கிறாங்களேன்னு சும்மா போய் கலந்துக்கிறாரு. இவர் பெருசாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அங்கே போனவொடனே ஒரு டான்ஸு, ஒரு ரேப் சாங்கு, அப்புறம் கொஞ்சம் வோக்கல் இமிட்டேஷன்லாம் பண்ணி காமிக்கிறாரு. பண்ணி காமிச்சு முடித்தோன்னே அவர் வீட்டுக்கு திரும்புகிறாரு. அவருக்கு கன்ஃபார்மாக தெரியும் தேயோங்க்கு, நாம் கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவோம் ஆடிஷனில், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே போகல, கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு தான் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பிக் ஹிட்லேருந்து தேயோங் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ஆடிஷனில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றாரு. பிடிஎஸ் வந்து அப்பயுமே நம்பலை. நாம் தான் வந்து எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலையே, எப்படிங்க நான் பாஸ் ஆகிருக்க முடியும் அப்படின்னு அதை நம்பலை. ஆனால் அப்புறம் தான் தெரியுது, தேயோங் தான் வந்து தேகுலே ஒரே ஒரு ஆள் வந்து அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆனது. அவர் கூட அந்த ஃப்ரெண்டு வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகல, ஃபெயில் ஆகிட்டார். ஆனால் தேயோங் வந்து பாஸ் ஆகி ஆடிஷனில் செலக்ட் ஆகி இப்போ பிடிஎஸ்ல ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக இருக்காருங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உனக்குன்னு ஒரு விஷயம் இருந்தால் அதை ஒன்று தேடி தானாக வரும், நீ ஏன் அதை வேணான்னு உதறினா கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய பிடிஎஸ் கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பாய்.